ஒரு திறமையான விவசாயி பண்ணையாரோட இடத்துல திராட்சை கொடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாருங்க. அதை கேட்ட பண்ணையாரும் திராட்சை கொடியை நட்டு வைக்க சொல்லிட்டாரு. நட்டு வச்ச கொஞ்ச நாள்லயே திராட்சை தளன்னு வளர்ந்து வந்துருச்சு. அந்த திராட்சை தோட்டத்துல இருந்து மட்டும் டெய்லி 50 டப்பா கிட்டக்க மார்க்கெட்டுக்கு சேல்ஸுக்கு போகுமா. ஆனா கொஞ்ச நாள்லயே அது படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருக்கு. பண்ணையாருக்கு ஒரே மன வருத்தமாயி போச்சு. என்ன படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய விளைச்சல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. ஒருவேளை விவசாயி எதுவும் தப்பு பண்ணுறாரா? சரி, விவசாயியை கூப்பிட்டு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயியை நேரில் பார்க்குறதுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் தான் உண்மை என்ன அப்படிங்கிறதே தெரிய வருது. தினம் ஒரு பறவை தன்னோட கூட்டாளிகளை கூட்டிட்டு வருதாமா. திராட்சைகளை பூரா சாப்பிட்டுட்டு தொலியை மட்டும் கீழே போட்டுட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் கிட்டக்க அந்த விவசாயி சொல்றாரு. உடனே பண்ணையார் கேட்கிறாரு, இதை முதலே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு. அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு, இல்லைங்கய்யா, பறவை சாப்பிட்டுட்டு போகிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நம்மளே விரட்டிடணும்னு தினம் அதை விரட்டி பார்க்குறேன், ஆனால் எப்படியோ சாப்பிட்றதுங்கய்யா அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்லியிருக்கிறாரு அந்த விவசாயி. சரி விடு, நாளைக்கு நான் தோட்டத்துக்கு வரேன், அதுக்கப்புறம் அந்த பறவையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணையார் அடுத்த நாள் காலையில் தோட்டத்துக்கு போகிறாரு. கரெக்டாக அந்த பறவைகளோட ஹெட்டு அது உள்ளுக்குள்ளே வருது. அது பார்த்துட்டு சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதோட கூட்டாளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எல்லா பழங்களையும் சாப்பிடுமா. ஸோ அது உள்ளுக்குள்ள சிக்னல் கொடுக்கறதுக்காண்டி வாயை திறக்க போகிற நேரத்தில் ஒளிஞ்சிருந்து அந்த பண்ணையார் அந்த பறவையை டபக்குன்னு பிடிச்சிட்டார். அந்த பறவை அந்த பண்ணையார் கிட்டக்க, ஐயா தெரியாமல் வந்துட்டேங்கய்யா, இனிமேல் இந்த பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு எவ்வளவோ கெஞ்சிச்சான். எவ்வளோ கஷ்டப்பட்டு பொறி வச்சு உன்னை பிடிச்சிருக்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையாரும் பதிலுக்கு சொன்னாராம். ஆனால் இவ்வளோ நாள் உங்களுடைய தோட்டத்தை பழத்தை சாப்பிட்டது நன்றிக்காண்டி 4 அட்வைஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னை என்ன செய்யணுமோ செஞ்சுக்கங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த பறவை சொல்லிச்சான். சரி, சாக போகிறவனோட கடைசி ஆசை இதுதான் நினச்சிக்கிறேன், அந்த 4 அட்வைஸ் என்னங்கிறத சொல்லு அப்படின்னு அந்த பண்ணையார் சொல்ல அந்த பறவை சொல்ல ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அட்வைஸ், ஐயா இவன் தான் எதிரின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் மாட்டிக்கிட்டானா அவனை எக்காலத்துக்கு கொண்டு தப்பிக்க விட்டுறாதீங்கய்யா. 2வது அட்வைஸ், என்னைய மாதிரி மாட்டிக்கிட்டக்கு எதிரி எது சொன்னாலும் அதை ஆழமா யோசிக்காம ஒரு முடிவுக்கு வராதிங்கயா. 3வது அட்வைஸ், நடந்து முடிஞ்ச அப்படின்னு கஷ்டப்பட்டு சொல்ல வரும்போது அந்த பறவைக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சு. இருந்தாலும் அது விடாம நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி ஃபீல் பண்ணாதீங்கயா அப்படின்னு சொல்லியிருக்கு. 4வது விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பறவைக்கு கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிச்சிச்சு, அந்த நெருக்கம் தாங்காம. ஸோ கண்ணு சொருக ஆரம்பிச்சோடனே, ஏய் பறவை சொல்லு 4வது விஷயம் என்ன அப்படின்னு அந்த பண்ணையார் கேட்க, உடனே ஐயா நீங்க ரொம்ப நெருக்கிட்டீங்கயா, என்னால வாயை திறக்க முடியல, அப்புறம் எப்படி நான் அந்த 4வது விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே பண்ணையார் லேசா கையை லூஸ் விடுறாரு. கண் சிமிட்டுற நேரத்தில் எஸ்கேப் ஆகி அந்த பறவை போய் மரத்து மேலே உட்காந்து. அண்ட் அதோட விடாம நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்டை கேட்ட நீங்க 4வது பாயிண்ட்டை கேட்கறதுக்காண்டி நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்டை இக்னோர் பண்ணிட்டீங்க. இந்த 3 பாயிண்ட்டை நீங்க கேட்டிருந்தீங்கனாலே நான் தப்பிச்சிருக்க மாட்டேங்கய்யா அப்படின்னுச்சான்.